இந்த நாள் வரையிலையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நிறைவேறணுமோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றினீர். நீர் உண்மை உள்ளவர் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இயேசுவே, இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை இந்த நாளில் மூடணும். உங்களுடைய பிரசன்னம் இந்த நாளில் எங்களை நடத்தணும். ஓ ராபா லாபா சாக்காபா லாதா லாபா. ஆண்டவரே அப்பா, நீ செயல்படுகிற ஒரு தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் செயல்படுங்க. எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவரே அப்பா பெரியவர், பெரியவர் சொல்லுங்க வாய்களை திறந்து. எந்த சூழ்நிலையில நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் தான் எங்களுக்கு வெளிச்சம். கர்த்தர் தான் எங்களை நடத்த போகிறீர். நீர்தான் எங்களுக்கு வழி ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு சத்தியம். நீர்தான் எங்களுக்கு ஜீவ ஒளியாய் இருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் பாதையில் நீர் அசைவாட போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து, ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நல்ல வாய்களை திறந்து உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனைக்கு நேராக எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை எங்களை நடத்தணும். வருகிற மாதத்தில் ஆண்டவரே எங்களை நடத்தணும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களை நாங்கள் ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணுகிறோம் தகப்பனே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ இயேசுவே. இஸ்ரவேலை நடத்தின அதே மேகஸ்தம்பம், அதே அக்னி ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நடத்தணும். ஓ ராபா லாபா சாக்காபா லாதாரா லாபா. ஆண்டவரே அப்பா, எங்கள் சூழ்நிலையில பார்த்து ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் இயேசுவே அப்பா. ஒருவேளை நாங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். இந்த நாள்லையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனையும் உற்சாகமுள்ள ஒரு ஆவியை எங்களுக்கு கொடுக்க போகிறீர். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று உடைய வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த நாளில் நிறைவேறட்டப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நடத்துங்கப்பா, நடத்துங்க. ஆவியானவர் எங்களை நடத்தட்டும். எங்களை நித்தமும் நடத்த போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை ஆனந்த தைலத்தினால நிரப்புங்க. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவர் எங்களை இந்த நாள்ல நடத்தணும். வறண்ட நிலங்கள் எல்லாம் வயல்வெளியாய் ஆண்டவரே, வயல்வெளியாய் மாறினது போல எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வறண்ட காரியங்களும், சோர்ந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் மாற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யும்? போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். அவருடைய கிருபை இந்த நாளில் நம்மளை தாங்க போகுது, நம்மளை ஏந்த போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். உற்சாகத்தோடு கூட கரங்களை நன்றாக தட்டி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தந்தாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தந்தாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தோடு இட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை என்னை ஒவ்வொரு நாளும் தாங்கும். அவருடைய கிருபை என்னை ஒவ்வொரு நாளும்
ஏந்தும், அது என்னை தப்புவிக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகளை வேண்டுமானாலும் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார், நமக்கு ஒரு விசுவாசத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். ஏன்னா நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். இந்த மாலை நேரத்திலையும் கர்த்தரை நம்ம துதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகள்ல அவர் வாசம் செய்கிற ஒரு தேவன், அவர் பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நம்மளும் பரிசுத்தரா இருக்கணும் தான் விரும்புறார். என்ன, இந்த நாள்லையும் அவர் நம்ம துதிப்போம். செங்கடல் நமக்கு முன்பதாக நிற்கலாம், ஒருவேளை எரிகோ நமக்கு முன்பதாக நிற்கலாம். எப்படிப்பட்ட செங்கடல்கள் எரிகோகள் நின்னாலும் அதை வெல்லுவதற்கு நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் தான் இயேசு. அந்த இயேசுவானவர் நம்மளை பிடித்ததுனால எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு விசேஷித்த பலம். என இந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே என்று சொல்லி ஒரு வாக்குகளை கொடுக்கிறவர். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுங்க. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஏங்கி தவிக்கலாம். என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இந்த கர்த்தரை நம்பும் போது எல்லாமே ஜெயமாய் மாறும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாற்றம், நல்ல கைகளை உயர்த்தி, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்வீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்வீர். பாட
செய்தீர், துடிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர், பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே என்று வாய்களினால் நல்ல அறிக்கை செய்யுங்க. எத்தனையோ விதமான போராட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான், நிச்சயமாக முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தரால கூடும் நம்முடைய தலைகளை உயர்த்த கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியமாய் நின்றார்கள். என்ன, அவங்களுக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அவங்களை தூக்கி எதுல போட்டாங்க? எரி நெருப்புல போடுறாங்க. எரி நெருப்புல போட்டாலும் அவங்க சொல்ற ஒரு காரியம், என் தேவன் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நான் அவரையே நான் என்ன செய்வேன்? நம்புவேன், அவரே நான் துதிப்பேன், அவரே நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி சொன்னதை வேதத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில அவங்க 3 பேரையும் அந்த அந்த சூளை நெருப்புல போடுறாங்க. சூளை நெருப்புல போட்டாலும் கர்த்தர் அவரை என்ன செய்யறாரு? 4வது மனிதனாக இருந்து, நபராக இருந்து அவரை விடுவிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, சிங்க கெபி நமக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, சூளை நெருப்பு நமக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, அவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய தலைகள் உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம என்ன செய்ய போறோம்? அவரை உயர்த்த போகிறோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருக்கும் போது எப்படிப்பட்ட அக்னியில நான் நடந்து போனாலும் நிச்சயமாக அவர் என்னை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி, அவரே என்று சொல்லி பார்ப்போம். நல்ல கைகளை தட்டி thank you இயேசுவே, thank you இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். கைகளை உயர்த்தி, சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்,
கைகளை உயர்த்தி பாடுவோம். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பாடுவோம். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடிக்கொண்டே இருங்க. அந்த சிங்கக்கெபி எனக்கு முன்பதாக இருந்தாலும், சூளை நெருப்புல நான் விழுந்தாலும், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, ஆண்டவரே நான் எரி அக்கினியில என்னை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும், ஆண்டவரே என் தேவன் உண்மையுள்ளவர், என் தேவன் உண்மையுள்ளவர். எனக்கு எதிராக செயல்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை நல்லா உயர்த்துங்க. நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி ரீபா லாபா சேகா தரலபா ரீகா தரலபா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷ வல்லமைகள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்களாக. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உணர்ந்து கொள்ள செய்வீராக. ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீர். ஆண்டவரே தானியேலுக்கு முன்பதாக ஆண்டவரே இயேசுவே பத்திரம் எழுதப்பட்டது. ஆனாலும் அவர் கர்த்தரை சேவித்தார். 3 வேளையும் கர்த்தரை சேவித்தார்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசுவே நீ பெரியவர் ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையில நீ செயல்படுகிற தேவன் அப்பா. உமக்கு நன்றி. உம் கரம் என்னை விட்டு விலகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல விசுவாசத்தோடு நல்ல வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் அந்த கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு நம்மளை ஆளுகை செய்ய போகுது. இன்றைக்கு நம்மளை ஆளுகை செய்ய போகுது. விசுவாசத்தோடு உன்னுடைய வாயை விரிவாய் திற நன்மையால நிரப்புவேன்னு சொன்ன தேவன். இயேசுவே இந்த மாலை நேரத்தில் எங்களை நிரப்புங்கப்பா. எங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் நீர். ஆண்டவரே எங்களை முழுமையாய் அறிந்த தேவன் நீர். இந்த மாலை நேரத்துல உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல வாய்களை திறந்து நன்றி. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இதை யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால், என்னையும் குறைவின்றி நடத்திடுவீர். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க நல்ல வாய்களை திறந்து அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். அவர் சர்வ ஞானி. உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே, நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்வீர் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, நீர் மாறாத தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். ஒருவேளை எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையில ஒருவேளை தேவைப்படும்னு சொன்னா, இந்த நேரத்துல நல்ல கரங்களை உயர்த்தி நீ கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துறேன் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா உயர்த்துங்க. இந்த ஆராதனையில ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் வெறுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாள்லையும் இயேசுவே, எங்க வாழ்க்கைக்குள்ள நீர் ஊடுருவுகிறீர். எங்க வாழ்க்கையின் பாதை செவ்வையாவதற்கு எங்க வாழ்க்கையில நீர் ஊடுருவுகிறீர் ஆண்டவரே. லிட்டரலா எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, லிட்டரலா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல அர்ப்பணத்தோடு கூட, ஓ இயேசுவே, நீர் என்னுடைய தேவன் அப்பா சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய தேவன், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே.